திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு அண்ணாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். ஐயா, இனிய தொடங்கலாம். வாங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டம் தில்லையம். வாங்க சாமி வாங்க. சிவா எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். ஏதோ இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள், தொழில்நுட்ப கோளாறு, நேரடியாக இணைப்பு கிடைக்கவில்லை. அப்புறம் முழுவதுமாக இந்த கைபேசியிலிருந்து வெளியிலே போய் அணைத்து விட்டு மீள வந்தவுடன் தான் கிடைக்குது. அது என்ன காரணம்லாம் தெரியல. அது போலலாம் ஒரு புதிதாக இருக்கிறது. இதில் வந்து தொட்டோம்னா உள்ள விட வேண்டியது தானே. அது என்ன, அது தொழில்நுட்ப கோளாறு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அது நாம் வந்து சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம், நம்ம அன்னைக்கு வந்து சரியா மழையில இடியும் மழையுமாக இருந்து குரல் ஒலி சரியா கூட கேட்கல, விட்டு விட்டு வந்தது என்று சொன்னாங்க. இப்பொழுது சரியா கேட்குதா? இப்பொழுது தெளிவா இருக்கா பேசுறது? கேக்குதுங்க ஐயா. சரி. அப்புறம் வந்து ஞானசம்பந்த பெருமானோட வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பத்தி சொன்னோம். திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பத்தி ஒரு குறிப்பாக வந்து பார்த்து விட்டு அந்த அற்புத நிகழ்வு நடந்த வரலாறை பார்ப்போம். அங்கே அவர் அங்க எருக்கத்தம்புலியூர் என்ற ஊரிலே பிறக்கிறார். அவருடைய தாயார் ஊர் வந்து திரு தருமபுரம் என்று சொல்லி, இப்பொழுது தருமபுரம் மடாலயம் இருக்கிறது அந்த இடம் இல்லை. இது எல்லாருக்கும் இந்த குழப்பம் வரும். திரு தருமபுரம் என்பது வந்து தருமபுரம் மடாலயம் என்பது மயிலாடுதுறையிலிருந்து 2 கிலோமீட்டர் கிழக்கே இருக்கு. இந்த தரங்கம்பாடி போற சாலை, இல்லைன்னா ஆத்தூர் அந்த செம்பொன்பள்ளி எல்லாம் போற அந்த ஒரு சாலையில, புறையாரை நோக்கி போறக்கூடிய சாலையில இந்த தருமபுரம் திருமடம் இருக்குது. இந்த தருமபுரம்ங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, திருநள்ளாறு இருக்கு இல்லையா, எல்லோருக்கும் தெரிந்த திருத்தலம். பலர் வந்து அங்க சென்றிருப்பார்கள். அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேல வந்து காரைக்காலை நோக்கி கிழக்கே போனோம்னா ஒரு சாலை பிரியும் தெற்க. அதுல வந்து திரு தருமபுரம் திருத்தலம் இருக்கு. அப்போ வந்து அவருடைய தாயார் ஊர்ன்னு சொல்றாங்க. இதுல என்ன சேக்கிழார் குறிப்பிட்டிருக்காருன்னா, 444வது பாடல் திருஞான சம்பந்த புராணத்துல இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயார் ஊர் என்று இங்க சொல்றாரு. அவர் ஊர் எருக்கத்தம்புலியூர்னா அது தில்லையிலிருந்து மேற்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 15-20 கிலோமீட்டர்ல இருக்கும் அந்த எருக்கத்தம்புலியூருங்கிறது. அவ்வளோ அந்த தொலைவில் இருக்கு. அந்த காலத்துல எப்படி இங்க இருந்து வந்து ஒரு பெண்ணை வந்து இது கொடுத்தாங்க, இங்க இருந்து அவர் எப்படி அங்கே போய் போனாருன்னு அது ஒண்ணு நமக்கு தெரியல. இங்க இருந்து எப்படி பெண் எடுத்தார்கள் அவர்கள் என்று. அவ்வளவு தொலைவில் அந்த காலத்துல வெறும் காடும் மலையுமா இருக்கக்கூடிய காலத்துல நிறைய ஆறுகள் இடையில காவிரியோட பிரிவுகள்லாம் இருக்கு. அது ஒரு நமக்கு அதிசயத்தக்க வரலாறு இருக்கு. சேக்கிழார் வந்து நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர் வந்து தியான பொருளாக அதை வந்து அங்கே கூறுகிறார். அதுக்கு முதல்ல இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கொஞ்சம் இதை பார்க்கலாம். அங்கே எருக்கத்தம்புலியூர்ல அவர் வாழ்கிறாரு. அவர் வந்து இந்த பாணர்கள் என்று சொல்வார்கள். பாட்டு சீக்கக்கூடிய அந்த பிரிவிலே அப்படி பிறந்தவர். அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு தாழ்ந்த நிலையிலே அப்படி வந்து இந்த இசைக்கலைஞர்களை எல்லாம் தாழ்ந்த நிலையிலே கூட அப்படியெல்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள். சமூக அமைப்பு அப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. அங்க எருக்கத்தம்புலியூர்ல பெருமானை வந்து போற்றி பரவி பாடியவருக்கு மதுரைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் வருது. அது பல திருத்தலங்களை எல்லாம் வந்து வணங்கி யாழிலே இசைத்து பெருமானுடைய பெருமைகளை, இந்த புராண செய்திகள்லாம் இருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் பாடிட்டு மதுரை மாநகர் போயிடுறாரு. அங்க மதுரை மாநகர்ல கீழவாயிலில் வந்து நின்று, இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னால நின்று பெருமானை வந்து போற்றி பரவி பலவாறாக அவருடைய மனைவி மதங்க சுலாமன்
அவர்கள் நல்லா இசைத்து பாட வல்லவர்கள். இருவருமே அங்க அவர் பாட, இவர் இசைக்க, யாழிட்டு இசைக்க, பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அங்க பாடுறாரு. அவருக்கு வந்து தன்னுடைய குலத்தாழ்ச்சி என்று கருதி அங்கே உள்ளே போக அவருக்கு வந்து ஒரு அஞ்சி அவர் அப்படி செய்கிறாரு. பெருமான் அங்க இருக்கக்கூடிய அடியார்களுடைய கனவுல அவர்களுக்கு உணர்த்தி, அந்த யாழ்ப்பாணன் வந்து என்னை போற்றி பரவி அங்கே பாடிக்கிட்டு இருக்கிறான். யாழ் இசைக்கிறான். அவனை உள்ளே அழைத்து வாருங்கள், என்னுடைய திருமுன் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் அழைத்து வர, அப்புறம் கீழ வந்து ஈரமாக இருப்பதால் வந்து அந்த நரம்பு இருக்குல்ல, அந்த காலத்துல நரம்பு தானே இந்த மிருகங்களுடைய நரம்ப தான் வந்து யாழ் மீட்டுவதற்காக வைத்திருப்பார்கள். இப்பல்லாம் இந்த ஸ்ட்ரிங்குன்னு சொல்லக்கூடிய கம்பியால் வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த நரம்பு நீர் பட்டால் அது சரியாக அந்த இசை ஒலி வராது என்று சொல்லி அவருக்கு பொற்பலகை போட சொல்றாருன்னு சொல்லி ஒரு வரலாறு. இந்த இந்து சமயத்திலயாக இருக்கட்டும், சைவ சமயத்துல முற்றிலுமாக ஒரு ஜாதி மத பேதங்களை அதாவது புறந்தள்ளிய ஒரு வரலாறு, அற்புதமான வரலாறு. யாரு சிவனடியார் என்று அங்க வந்துட்டோம்னா, சிவன்னு 7 இறைவன். அவர்களுக்குள்ள வந்து அவர் பிராமணராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவரை சேர்ந்தாலும், எந்த குலத்தவராக இருந்தாலும், அவர்களுக்குள்ள இந்த ஜாதி பேதமே கிடையாது என்பது இங்க நிரூபணமாக செய்யப்பட்டிருக்கிறது. அங்க இந்து சமயத்தில ஒட்டுமொத்தமாக வேதங்கள் கீழ் வரும்போது நாம் வந்து பார்த்தோம்னா, இந்த மகாபாரதத்தை வந்து நாம் பார்க்கும்போது, அந்த வியாசரே வந்து ஒரு மீனவ பெண்ணோட பராசர முனிவருக்கும் மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர் இந்த வரலாறுகள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. அதேபோல வான்மீகி வந்து ஒரு சத்திரியர் என்றெல்லாம் அப்படிலாம் சொல்லுவார்கள். பல்வேறு குலத்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வந்து அந்தணர்களை வந்து இவர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள். இந்த அரச மரபினர்லாம் இதை காத்திருக்கிறார்கள். இருக்கிற மக்களும் விளைபொருள்களை எல்லாம் விளைவித்து இப்படியெல்லாம் காத்து அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்க வந்து இந்த ஜாதிங்கிறதுக்கு இங்க இடம் இல்லாமல் அப்படியெல்லாம் ஒரு பல உதாரணங்கள் இருக்குது. நம்ம குறித்து நான் பலவாறு பேசியிருக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரு, ஒரு அந்த சமூகத்துல வந்து ஒரு தாழ்குலம் என்று வகுக்கப்பட்ட ஒரு குலம் அந்த காலகட்டத்துல. அவரே வந்து அங்கேயே ஆலயத்துக்குள் அங்கேயே போக மாட்டேங்கிறாரு. அவரை பெருமானே அழைத்து வந்து தன் திருமுன் வந்து பாடு என்று இதன் மூலம் பெருமான் உலகத்திற்கு உலக உயிர்களாகிய நமக்கு என்ன செய்தியை அறிவிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமது உயிர் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் இருக்குது. இதுக்கு வந்து ஜாதி, மதம், இனம், குலம், தேசம், திசை, மொழி எந்த பேதமும் இல்லை. இதில் இந்த பேதங்கள் எல்லாம் கடக்க வேண்டும். அன்பர்கள் சில பேருக்கு வந்து அது உயர் குலமான நம்மை விட என்னை விட உயர் குலமா இருக்கலாம், என்னை விட தாழ் குலமா இருக்கலாம், சம குலமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த பேத எண்ணங்களை எல்லாம் வந்து நம்ம கடக்காவிட்டால் இறைவனுடைய அருளுக்கு என்றைக்குமே ஆளாக முடியாது. ஒரு அளவு கூட அனுப்புற அளவு இந்த ஜாதி மத பேதம், குல பேதம், இந்த மொழி பேதம், இன பேதம், தேச பேதம், திசை பேதம்லாம் இருக்கா எல்லாவற்றையும் கடந்த அந்த கடவுளை வந்து இவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டு நாம் எப்படி அடைய முடியும்? இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் தான். அந்த குலங்கள் எல்லாம் யாராலையும் ஒதுக்க முடியாது. பெருமானே வந்து இந்த உயிர்களுடைய பக்குவம் நோக்கி மாற்றி மாற்றி இந்த பிறவில அந்தனரா பிறக்க வைப்பாரு, அடுத்தது வந்து சத்திரியரா பிறக்க வைப்பாரு, அப்புறம் வைசியரு, சத்தியர்னு என்னென்ன வந்து குலங்கள் இருக்கோ, என்னென்ன ஜாதிகள் இருக்கோ, பல்வேறு குலங்கள்ல நம்ம வந்து பயின்று வந்திருக்கோம். நான் வந்து இந்த பல லட்சக்கணக்கான பிறவியில பிறக்காத குலம் இல்ல. அந்தணர் குலம் தொட்டு நீங்க வந்து கடைசி குலம் என்று எது எதெல்லாம் நினைக்கிறோமோ, அத்தனை குலத்திலையும், அத்தனை ஜாதியிலும் ஒவ்வொருவரும் நாம் பிறந்து வந்திருக்கிறோம் என்பதை வந்து உணர வேண்டும். ஏன்னா நம்ம புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருவமாகி வந்தவன் மனிதனாக வந்து பல ஜாதியில பிறந்திருக்க மாட்டோமா? எல்லாம் சிந்தனைக்கு வந்து சிந்தித்து பார்த்தல் தான் முக்கியம். அப்படி வந்து இருந்தவரை இந்த உலக உயிர்களுக்கு உணர்த்துறாரு, என்னுடைய அடியான் ஆகிவிட்டால், நானே ஏக இறை என்று எவன் வந்து ஒப்புக்கொண்ட கொள்கிறானோ, அந்த நெறியை என்னை நோக்கி அந்த சிவ தவ நெறியிலே வந்து தொண்டு செய்கிறார்களோ, எதையும் எதிர்நோக்காமல் இப்ப நடராஜன்லாம் அப்படித்தானே பண்றாரு. இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தொண்டு செய்கிறானோ, அவனுக்கு வந்து எல்லாத்திலிருந்தும் விடுபட்டுகிறான். ஜாதி, குலம், இனம், பேதம், மொழி, பேதம் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுகிறான் என்பதை உலகோருக்கு அறிவிக்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆலவாயில அப்படிப்பட்ட அந்த சொக்கேசர் அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, இவர்கள் உள்ளே அழைத்து போக அவருக்கு வந்து ஈரம் வந்து பட்டால அந்த நரம்பு இறுக்கி போயிடும், சரியா ஒளி வராது என்று பொற்பீடத்தை வந்து போட சொல்லி பெருமான் சொல்லியிருக்காருன்னா, இதை விட ஒரு சிறப்பு இந்த பெரிய புராணத்துல வந்து இது புனைந்து எழுதுவதில்லை இல்லையா? சேக்கிழார் வந்து எதுவுமே வந்து புனைந்து எழுதவில்லை. இப்ப நம்ம தொலைக்காட்சியிலேயோ கைபேசியிலேயோ எப்படி ஒரு படமாக பார்க்கிறோமோ அப்படி பார்த்து
பார்க்க பார்க்க தியான பொருளாக அப்படியே வந்து வானிழல் வந்து எனக்கு உணர்த்த உணர்த்த தான் நான் பாடுறேன்னு வந்து சொல்றாரு. "விரிலில் மெய்மொழி வானிழல் கூறியபடிதான் நான் பாடுறேன்" அப்படின்னு சொல்லி அது வந்து பாடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றுக்கும் பெருமைக்கும் உரியவர். அப்படிப்பட்டவர் அங்கே வழிபட்டு பெருமானை வணங்கிவிட்டு ஆரூரை வந்து பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை வருகிறது. திரு ஆரூருக்கு வராரு. இதே போல திரு ஆரூர்ல வந்து பெருமானை வந்து வாயிலில் நின்று அந்த கிழக்கு வாயிலில் நின்று யாழ் இசைகளை இசைத்து போற்றி பரவி பாடி பரவி அங்க ஆரூர் இறைவன் என்ன செய்யறாரு, வடக்குல வந்து ஒரு அடியார்களுக்கெல்லாம் சொல்லி வடக்கு வாயில் வழியாக வடக்கு பகுதி வழியாக அவரை என்னுடைய திருமுன் அழைத்து வான்னு சொல்றாரு. அப்ப வடக்கே வந்து ஒரு ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு வாயில் வகுக்கப்பட்டு வேற எந்த ஒரு இந்த இனத்தை சேர்ந்தவர், குலத்தை சேர்ந்தவர், இதெல்லாம் சேர்ந்தவர் அந்த வாயிலுக்கு வந்து அது இவர் வழியாக தான் திறக்குது. அந்த வழியாக தான் நமக்கு சுந்தரமூர்த்தி சாமி எல்லாம் வராங்க அங்க. சுந்தரமூர்த்தி சாமி, ஞானசம்பந்த பெருமான்லாம் அந்த வழியா தான் அங்க திரு ஆரூருக்கு வராங்க. அப்பர் பெருமான் உள்ளிட்ட எல்லாருமே அந்த வடக்கு வாயிலாக. பின்னால் இந்த அடியார்கள்லாம் வருவார்கள்னா எப்படியோ அந்த வகுத்து எங்கே கொண்டாந்தாருன்னா புற்றிடம் கொண்டாராக தான் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய திருமுன் கொண்டாந்து நிறுத்துறாரு. இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இவருக்கு வடக்கு வாயில வந்து ஏன் கிழக்கே வர சொல்றாருன்னா அது வந்து இந்த பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க வந்து எந்த இழிவும் இல்லை. தன்னுடைய திருமுன்பு புற்றிடம் கொண்டாராக தான் வந்து அங்க வீற்று அருளக்கூடிய அந்த இடத்திலே தன்னுடைய திருமுன்பு அவரை நிற்கச் செய்து அவரை வந்து பாடச் செய்து அதை கேட்டு பெருமான் மகிழ்ச்சி அடைகிறாருன்னா இதை நான் வந்து தெரிந்து கொள்ள வந்தேன். அதுக்கப்புறம் திரு ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் கேள்வியுற்று அவரை இப்ப சந்திக்க வேண்டும் என்று அங்கே திருகாழியை நோக்கி போக இவரை வந்து வருகிறார் என்பதை அவர் உணர்ந்து அவரும் அழைத்து அப்புறம் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பரவி பாடுமாறு இசைக்குமாறு இந்த சீர்காழி அந்தனுக்கு முன் இவரை இசைத்து பாடவும் அந்த மதங்க சூளாமணியாரும் இசைத்து பாடவும் அதன் பிறகு வந்து இவர் வேண்டிக் கொள்கிறார். நாங்கள் வந்து எப்பொழுதுமே தங்களுடைய திருப்பதிகத்தை நான் இசைத்து பாட உங்களோடயே இருக்க எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொன்னோம். குரு அவருக்கு இப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு ஞானசமுந்தர் ஒரு குரு போல அதற்கு இசையே அவருக்கு தனியாக தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கொடுத்து இப்படியாக அவரோடு தொடர்பு வந்து வரலாறு. சென்ற முறை வந்து சொன்னேன்னு நினைக்கிறேன். அது வரும்பொழுது இந்த திரு நீலநக்கர் என்ற அவருடைய இல்லத்துல அவர் ஒரு அந்தணர் அங்கே அந்த வரலாறு தெரியும். சிலந்தி இந்த திருமேனியில இறைவன் திருமேனியில் விழுந்தோடனே அவருடைய மனைவி ஊதி அணைக்க நீ இவ்வளவு பெரிய அபச்சாரம் செய்து விட்டாயே என்று நீ இங்கேயே இரு என்று அவரை வந்து நீ எனக்கு மனைவியே கிடையாதுன்னு வெறுத்து விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் இறைவன் கனவுள் உணர்த்தி அதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் அவங்க ஊதின இடத்துல மட்டும் கொப்பளம் இல்லாம கண்டு அதுக்கப்புறம் வருந்தி அப்படி பண்ணவர். அவர் வந்து சிவபெருமானுடைய அடியார்கள் அவர்கள் எந்த இனத்தவராக இருந்தாலும் ஜாதியராக இருந்தாலும் அவர்களுடைய கழல்களை தலையில் சூடுவதுதான் நம்ம வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய பெரிய பூஜை தவநெறி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆணின் பெருமானுடைய கழலையே வந்து போற்ற வேண்டும் என்று அப்படி நிலைப்பாடு உடையவர். அங்கே ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்த பிறகு அவருக்கு மத திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடு வருகிறார். அவருக்கு தங்க இடம் கொடுக்க சொல்லும்போது இப்ப அங்க அந்த யாகங்கள் வளர்க்கக்கூடிய வேள்வி கூடத்துல அவரை தங்க வைப்பதாகவும் அப்புறம் வேள்வி தீ நல்லா பொங்கி எறிவதாகவும் சேக்கிழார் பெருமான் அதை வந்து பெருமைப்படுத்தி அப்படிப்பட்ட அந்த யாழ்ப்பாணர் ஞானசம்பந்த பெருமானோட தருமபுரம் தன்னுடைய தாயார் அவ பிறந்த ஊர். திருநீலகண்ட யாழ்ப்பாணத்துக்கு தாயார் பிறந்த ஊர் திருநீலகண்டாற்றிலிருந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் கிழக்கே காரைக்கால் செல்லும் சாலையில இருந்து தெற்கே பிரியக்கூடிய சாலையில உள்ள ஒரு உட்கிராமத்தை அந்த ஆலயமும் தருமபுர ஆதீனத்தோட நிர்வாகத்திலே தான் இருக்கிறது. அந்த அந்த ஊரிலே அவர் வந்து பிறந்தவர். அதனால அதை நோக்கி ஞானசம்பந்த பெருமான் ஏன்னா முன்னதாக வந்து எருக்கத்தம்புலியூருக்கு தில்லையில இருந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வேண்டதான் எருக்கத்தம்புலியூர் போறார். அங்க ஐயர் நீர் அவதரித்திட இந்த ஊர் என்ன தவம் செய்ததோ என்று சொல்லி திருநீலகண்ட யாழ்ப்பாணரை நோக்கி ஞானசம்பந்தர் கூறுவதாக வரலாறு. அவருடைய தாயார் பிறந்த ஊருங்கன்னா ஒரு ஆசையில அந்த தர்மபுரம் ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறார் நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அதுல பெரிய புராணம் உங்கள்ட்ட நான் வந்து முன்னதாகவே சொல்லியிருக்கேன். பெரிய புராணத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஞானசம்பந்த பெருமானுடைய 1 3 திருமுறைகளையும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நூலை வைத்துக் கொண்டு கொண்டால் மிகவும் நுண்மையாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறேன். எல்லோரிடமும் உங்களுக்கு ஐயா பெரியபுராணத்தை நடத்தியிருக்கிறார். உங்களிடம் இங்க வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த நூல் இருக்கும். அதனால அதை கூட பண்ணுங்க. அந்த திருஞான சம்பந்த புராணத்துல 444வது பாட்டு வேட்டக்குடியை பணிந்து வேட்டக்குடி என்ற திருத்தலம் கடற்கரை ஓரமாக காரைக்கால் பகுதியிலே பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. அங்கே பணிந்து இறைவனை வணங்கிவிட்டு அந்த 444வது பாடல்ல இந்த வரலாறு இருக்கு. இந்த அற்புத வரலாறு உண்டு. தருமபுரம் பெரும்பானார் 444வது பாடல் அது. பெரும்பானார் அதாவது நம்ம திருநலகண்ட யாழ்ப்பாணர் திருத்தாயார் பிறப்பிடமாம். அவர்கள் தாயார் பிறந்த ஊர். அதனால் சார வரும் அவர் சுற்றத்தார். இவர் வருகிறார் என்றோம்னா அவங்க சுற்றத்தார்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. வந்து எதிர்கொண்டு அடி வணங்கி வாழ்த்த கண்டு இவர் என்ன இவர் திருஞான சுந்தர பெருமானோடைய இருக்கிறார், இவரோட யாழ் செய்து கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி அந்த பெருமையை உணர்ந்து அவர்கள் எல்லாம் அவரை அழைத்தி வரவேற்கிறாங்க. பெருமையுடை பெரும்பானார் அவருக்கு உரைப்பார் பிள்ளையார் அருளி செய்த அருமையுடை பதிகம்தான் யாழினால் பயிற்றும் பேரு அருளி செய்தார். எனக்கு நமது பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பிள்ளையார் அவருடைய திருப்பதிகங்களை எல்லாம் பாட பாட அதை யாழிலே மிழற்ற சொல்லி இசைக்க சொல்லி எனக்கு அருளி செய்திருக்கிறார் என்று அதை பெருமையாக தனக்கு கிடைத்தற்கரிய ஒரு பெரும்பேறு என்று சொல்லி அந்த சுற்றத்தார்களிடெல்லாம் திருநலகண்ட யாழ்ப்பாணர் சொல்றார். கிளைஞர்னா உறவினர்கள்னு பேரு. அது கேட்டு இதெல்லாம் கேட்டு கெழுவு திருப்பதிகத்தில் கிளர்ந்த ஓசை, அந்த உயர்ந்த இந்த திருப்பதிகம் இருக்குது இல்லையா, அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஓசை உங்களால் அந்த ஓசையாக வர சொல்ல அளவு பெற கருவிகள் நீர் அமைத்து ஏற்றும். அதனாலே அவர் திருப்பதிகத்தை ஞானசம்பந்தர் இசைத்து பாட உடனாக கருவியில இசைக்கிறாங்க இல்லையா, அது சொல்றாரு. அளவு பெறனா எங்கே ஏத்தணுமோ எங்கே இறக்கணுமோ எங்கே மந்தமாக பண்ணணுமோ எங்கே நடுவுநிலையில கொண்டு செல்ல வேண்டுமோ பல்வேறு ஏற்ற இறக்கங்களை எல்லாம் கொடுத்து கருவிகளில் நீர் அமைத்து இயற்றும். அதனாலே அந்த காரணத்தால் மட்டும்தான் நீ அவருடைய திருப்பதிகத்தை அவர் இசைத்து பாட உன்னுடைய கருவிகளை இருத்தி நீ ஏற்ற இறக்கங்கள்லாம் கொடுத்து திறன்பட மிழற்றக்கூடிய அந்த ஒரு காரணத்தாலே அகிலமெல்லாம் வளர இசை நிகழ்வது. இந்த புகழ், அந்த இசையின் புகழ், அந்த திருப்பதிகத்தின் புகழ் நீ அதுல நீங்கள் அந்த அவருடைய பாடல்களை உங்க யாழிலை மிழற்றி முறையாக வாசிப்பதால் தான் அது உலகம் எல்லாம் புகழ் பெறுகிறது. ஒரு கருத்தை ஒரு முகமனாகவோ இல்லை அவர்கள் அப்படி ஒரு கருத்தை ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகளை அறியாதவர்கள் இல்லையா, முழுமையாக அவருக்கு தெரியாது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முழுமையாக அறிந்தவர். அந்த சாதாரண ஒரு மக்கள் அப்ப அந்த கல்வி அறிவெல்லாம் அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த பகுதிகள் எல்லாம் தெரியல அந்த காலகட்டங்கள்ல. அவர்களுடைய அனுமானம் நம்ம யாழ்ப்பாணர், நம்ம ஊர்ல பிறந்த பொண்ணோட பிள்ளை இல்லையா, அவங்க அம்மா இந்த ஊர் தானே, நமது யாழ்ப்பாணர் வாசிப்பதால் தான் ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் அந்த பாடல்கள் எல்லாம் உலகம் முழுவதும் புகழ் பெறுகிறது என்ற ஒரு கருத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணரிடம் சொல்றாங்க. அடுத்து 445வது பாட்டு. நிகழ்வது ஆமா வளர இசை நிகழ்வது என்ன விளம்புதலும் வளரும் புகழி மன்னர் பாதம். உடனே அங்க இருக்கக்கூடிய புகழி மன்னராகிய ஞானசம்பந்தரோட திருவழியில உடனே விழுந்துடுறாரு. என்னடா இவ்வளவு பெரிய தவறை இவர்கள் செய்து விட்டார்களே, குற்றத்திற்கு ஆளாக்கி விட்டார்களே நம்ம என்று சொல்லி அஞ்சு ஞானசம்பந்தர் திருப்பாதத்துல வீழுறாரு. யாரு? நம்ம யாழ்ப்பாணர். உள்ளம் நடுங்கி எவ்வளவு பெரிய ஒரு அமைச்சர்ல செய்து விட்டார்கள், எவ்வளவு ஒரு இழிவுபடுத்தி விட்டார்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சாரியார் இறைவன் இங்கே அவதரித்தவர் அவரை போய் அறியாமல் இழிவுபடுத்திட்டார்கள். உள்ளமெல்லாம் நடுங்குது. ஏன்னா முழுமையாக ஞானசம்பந்த பெருமானை உணர்ந்தவர், தன்னை அவர் ஒரு குரு நிலையில் வைத்தவர். ஞானசம்பந்த பெருமானால் அங்க தீயிலே கடைசியாக இந்த ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய திருநல்லூர் பெருமானத்துல அந்த ஜோதியில ஞானசம்பந்த பெருமான் திரு அருளால மதங்க சூளாமணியார் இவருடைய மனைவியும் திருநெல்வேலி யாழ்ப்பாணம் அங்கே ஜோதியில் கலக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட பேரு அவரால் பின்னால் கிடைக்க ஞானசம்பந்த பெருமான் பெருமையை முழுவதுமாக அறிந்ததால் இவர்கள் தவறாக பேசணும்னா உண்மையை
அவடியில விழுந்து உளம் நடுங்கினா எந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் மீது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதிப்பு வைத்திருப்பார். உளம் நடுங்கி பணிந்து திருநீலகண்ட பெரும்பானார் உணர்த்துகின்றார். ஞானசம்பந்தர்ட்ட ஒரு விண்ணப்பம் சொல்றார். அழகில் திருப்பதிகை இசை அளவுபடாத இந்த உங்களுடைய திருப்பதிகம் இருக்குது, இசைத்த பாருங்கள், இதற்கு அளவே கிடையாது. உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அளவினில் உட்படாத திருப்பதிகை இசைன்னு பேரு. அளவுபடா வகை இவர்கள் அன்றியையும், அது அளவுபடாது, எந்த கருவிகளாலையும் அளவுபடுத்த முடியாது என்று சொல்லி பல்லாயிரம் கோடி கருவிகள்லாம் இசைத்தும் அங்க இறைவனுடைய நட்டத்தை வந்து அதெல்லாம் வந்து அதையெல்லாம் விஞ்சி இறைவன் ஆடுவதாக சொல்லி பல்லாயிரம் கருவிகள்லாம் இசைத்தும் அவைகளுடைய இதுக்கு கட்டுக்கு வராமல் அவர் நடனம் ஆடுகிறார் என்று சொல்லி அப்புறம் பெருமான் அங்கே பாடியிருப்பார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, அலைகள் திருப்பதிகை இசை அளவுபடா வகை என்னுடைய என்னுடைய யாழில மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எந்த கருவியிலையும் ஞானசம்பந்த பெருமான் இசைத்து பாடக்கூடிய அந்த இசை பாடல்கள் அதுல வந்து அளவுக்குள் வராது என்பதை நான் மட்டுமல்ல, இவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகோரெல்லாம், இந்த உலகத்தில் உள்ள வரை வந்து தோன்றக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து அறிந்து கொள்ளும்படி அப்படின்னு கேட்கிறாரு. அழகை திருப்பதிகை இசை அளவுபடா வகை இவர்கள் அன்றியையும், இந்த மக்கள் மட்டும் இல்ல, உலகில் உலோரும் தெரிந்து அங்கு உண்மையினை அறிந்து உய்ய தாங்கள் தாங்கள் வந்து இறைவனை போற்றி பரவக்கூடிய இந்த திருப்பதிக பாடல்களை இசைத்து பாடக்கூடியவர்கள் எந்த இசை கருவிகள் அவங்க எல்லாம் படாது என்பதை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிசிறு ஆயிடும், தட்டி போயிடும், முழுமையாக இசைக்கருவிகள்ல அளவுபடாது என்று சொல்லி இந்த உலகோர் உள்ளவங்கெல்லாம் உலகில் உலோரும் தெரிந்தங்கு உண்மையினை அறிந்து உய்ய அவர்கள்லாம் இதை அறிந்து ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் திருப்பாடல்கள்லாம் அப்படிப்பட்ட பெருமையை குறித்தன. அவைகள் எந்த இசைக்கும் வந்து கட்டுப்படாது என்பதை பண்ணலாம் சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல கட்டுப்படாது என்பது சொல்றாரு. அறிந்து உலகத்துல வாழக்கூடியவர்கள் அறிந்து உயமாற்றால் பலர் புகழும் திருப்பதிகம் பாடி அருள பெற்றார். நீங்கள் வந்து ஒரு திருப்பதிகம் பாடணும், நான் யாழில் வாசிக்கணும், யாழில் அடங்கக்கூடாது. அப்படி வந்து நீங்கள் ஒரு திருப்பதிகம் பாடணும், இந்த உலகம் வந்து அறிந்து உய்ய ஞானசம்பந்த பெருமான் நினைத்து வந்து இசைத்து பாடினால் அந்த பாடல் இசைக்கெல்லாம் அளவுபடாது என்பதை நான் மட்டுமல்ல, இந்த ஊரார் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளுமாறு பலர் புகழும் திருப்பதிகம் பாடி அருளப்பெற்றால் பண்பு நேடி இலகும் இசை யாழின்கண் அடங்காமை யான் காட்டறீங்களா. அப்படி ஒரு திருப்பதிகத்தை இங்கே பாடினீர்கள் என்றால் இந்த யாழ் இசைக்கவையெல்லாம் கட்டுப்படாது என்பதை நான் வந்து காட்டுவதற்காக யான் காட்ட பெறுவேன், இந்த உலகத்திற்கு இந்த இவர்களுக்கெல்லாம் நான் காட்ட பெறுவேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு திருப்பதிகம் பாட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறார். யார் வேண்டிக்கிறார்? நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்த பெருமான வேண்டிக் கொள்கிறார். 447வது பாட்டு அடுத்தது. வேதநெறி வளர்ப்பவரும் ஞானசம்பந்த பெருமான் விடையவர் முன் தொழுது அங்க இருக்கக்கூடிய தருமபுரத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான், இடையிலே வரக்கூடிய பெருமான் திருப்பதிகத்து உண்மை பூதலத்தூர் கண்டத்தும் களத்தினிலும் நிலைத்து நூல் புகன்ற வேத நாத இசை முயற்சிகளால் அடங்காத வகை காட்ட. வேதங்களிலெல்லாம் வந்து இசை நூல்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் சொல்லப்பட்ட இருந்தா கூட அதுலேயும் அடங்காத வகை வந்து இந்த திருப்பதி இசைக்கு கொண்டு காட்டுவதற்காக. அது கண்டத்தம்னா கண்டப்பாட்டு, அப்புறம் வந்து களத்தினம்னா கருவியால் இசைக்கக்கூடிய பாட்டு, கண்டத்தால வந்து பாடக்கூடிய பாட்டு கருவியால் இசைக்க. அதான் பூதலத்தூர் கண்டத்தும் களத்தினும் நிலத்து நூல் புகன்ற வேதநாத இசை முயற்சிகளால். வேதங்கள்ல வந்து இசையை பற்றி எல்லாம் இருக்கு, எல்லா கலைகளும் ஆகமங்கள்ல எல்லாம் இருக்கு. ஆலயத்தை கட்டுவது எப்படி, அப்புறம் சிற்பங்கள் அமைப்பது எப்படி, சித்திரம் வரைவது எப்படி, அனைத்து கலைகளும் நம்ம வந்து ஆகம நூல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த இசை நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் சொன்னா கூட அவற்றையெல்லாம் வந்து மீறி இதெல்லாம் கட்டுப்படாது. நிலத்து நூல் புகன்ற வேதநாத இசை முயற்சிகளால் அடங்காத வகை காட்ட நாட்டுகின்றார். ஒரு பதியம் பாடுறாரு, அதோட பதியம் எப்படி தொடங்குதுன்னா, மாதர் மடைப்பிடி பாடி வணங்கினார் வானவரும் வணங்கியர்.
எல்லோரும் வந்து இந்த மாதவர் மடக்குடியும் பதியத்தை வந்து பாடும்பொழுது மாணவர்கள் வரை அது வந்து வணங்கி அவர் வந்து கொடுத்தாங்க. வன்புகழில் வேதியினார் பழமை மிக்க புகழியைச் சேர்ந்த சீர்காழி பகுதியைச் சேர்ந்த வேதியனாராகிய ஞானசம்பந்தர் மாதர் மடப்பிடி எடுத்து வனப்பில் பாடி அழகு பொருந்த வனப்பில் பாடினா அழகு பொருந்த பாடி பண்பையிலும் திருக்குவேடை காப்பு சாத்த அனைத்து பெறும் பாணனார் தான் அணைந்து அவரை வந்து அணைந்து பாடி முடிச்சிருவார். திருக்கடை காப்புலாம் பாடி முடிச்ச உடனே அவர் அணியிறாரு வந்து பாணனார். நன்குடையாள் கருவியினில் முன்பு போல கை கொண்டு நடந்த புக்காருக்கு என் பெருகும் அப்பதியத்து இசை நரம்பில் இட அடங்கிற்று இல்லை என்றே. அப்படி வந்து அவர் வந்து இவர்களுக்கு நேரம் முயற்சி பண்ணி பார்க்கிறாரு. அப்படி வந்து பண்ணும்பொழுது அவருடைய இசைக்கருவியில அதுதான் இந்த வரிகள் அது. அப்பொழுது அதை என்ன செய்யறாரு, அதை வந்து முயற்சியை வந்து விட்டுறாரு. அப்பொழுது நீலகண்ட இசை பெரும்பானார் அதனை விட்டு மெய்பயமும் பரிவுங்கிற பிள்ளையார் கழலினை வீழ்ந்து பயந்து போய் அஞ்சி இப்படிப்பட்டவற்று தவறுகள் செஞ்சு விட்டார்களே, நான் வந்து இவர்களுக்கு நேரம் நிரூபணம் செஞ்சா கூட ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில மீண்டும் வந்து அஞ்சி விழுறாரு. மெய் பயம், உடல்லயும் பயம் வருது, பரிவு ஞானசம்பந்தர் மீது உள்ள பரிவு. பிள்ளையார் கழலினை வீழ்ந்து எழுந்து நோக்கி சொல்றாரு, இப்பெரியோர் அருள் செய்த திருப்பதிகத்து இசை யாழில் ஏற்பன் என்ன செப்பியது இக்கருவியை நான் தொழுதல் நன்றோ. இப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த கருவியில அடங்காத ஒரு பாடலை நீங்க வந்து பாடணும், ஒரு பதியத்தை பாடணும். அதை இவர்கள் மட்டுமல்ல, இந்த ஊரில் உள்ளவர்கள் மட்டும் இல்ல, இந்த உலகம் உள்ள அளவும் வந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து எந்த வேத நூல்ல சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து இசை நூல்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் வந்து தாண்டி வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் இருக்கு. அவை இசைக்கு வந்து அடங்கா என்பதை காட்டுவதற்காக பாடுங்கன்னு சொல்லி அதை பாட சொல்லிட்டு ஒரு சும்மா இல்லாம அதை முயற்சித்து பார்த்து காமிச்சிருக்காரு அவங்களுக்கு. அது கூட தவறு என்று நினைக்கிறார். இப்பெரியார் அருள் செய்த திருப்பதி இசை யாழில் ஏற்பன் என்ன, நான் ஏற்பன்னு செப்பியது கருவியைத்தான் தொழில். நான் வந்து இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நீ வந்து பாடி இசைத்து பாடுவதெல்லாம் ஞானசம்பந்தருடைய திருப்பதி பாடல்கள்லாம் உலகம் அளவுக்கும் பெருமை சொன்னாங்க. அப்போ நானும் அதை வந்து இவரை பாட சொல்லி முயற்சி எல்லாம் பண்ணேன் பத்தியா. இப்ப என்ன எனக்கு அடங்கல. நான் வந்து இந்த கருவியை வைத்துக் கொண்டு வாசிப்பதால் தானே ஞானசம்பந்த பெருமானை, அப்படிப்பட்ட பெருமானை இவர்கள் இகழ்ச்சியாக பேசுவதற்கு காரணமாக இந்த கருவிதானே ஆயிற்று என்று அப்படி ஒரு முடிவு செய்கிறார். இன்னமும் இசைக்கவே கூடாது. எப்படி வந்து இந்த மக்கள் என்ன தாயார் ஊர்ல பிறந்தவங்க ஞானசம்பந்தரை இடித்து அவரு உன்னோட இசையால தானே அவர் பாட்டுக்கு பெருமை என்று சொன்னாரோ, இனிமே கருவியே இசைக்க மாட்டோம்னா எந்த அளவுக்கு ஒரு திருஞான சம்பந்தம் மேல ஒரு குடும்பத்தை யாழ்ப்பாணர் வைத்திருப்பாருங்கிறது ஒரு உதாரணம். ஏற்கனவே செப்பியது தொழிலான்று என்று தெளிந்து செய்வார். என்ன செய்யறாரு, வீக்கு நரம்பு உடை யாழினால் விளைந்தது இது. இந்த நரம்புயால கட்டப்பட்ட இந்த யாழால தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து போயிட்டு ஒரு ஆச்சாரியர் இழிவு இந்த ஊர்ல நிகழ்ந்து விட்டது என்று அங்கு அதனை போக்க ஓங்குதல். அதை தூக்கி உடைக்கணும்னு தூக்கிடுறாரு மேல. உடனே வந்து ஞானசம்பந்த பெருமான் தடுத்து அருளிடுறாரு. பாருங்க அந்த சிஷியனை எப்படி வந்து காப்பாத்துறாரு, மதிக்கிறாரு. சொல்றாரு, ஐயரே அங்கேயே வந்து பாருங்க இந்த வார்த்தை ஞானசம்பந்த பெருமான் எப்படி விழிக்கிறாருன்னா, அங்கேயே ஐயர் நீர் அவதரித்தில இப்பதி என்ன தவம் செய்ததுன்னு சொல்லி திரு எருக்கம்புலி ஞான விழிக்கிறாரு. அவர்களுடைய தாயார் பிறந்த ஊர்ல வரும்போதும் தன்னுடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு உயர்த்தி காண வேண்டும் என்று குரு நினைப்பார்கள். ஒரு அடியாரை தன்னை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு அடியாரை எந்த அளவுக்கு உயர்த்தி தாம் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் ஆச்சாரியருங்கிறதுக்கு ஒரு இலக்கணம். ஐயரேன்னு இங்கேயும் சொல்றாரு பாருங்க. 2 இடத்துலையும் சகிக்கிறார். எப்படி வந்து சரியா போட்டாரு ஞானசம்பந்தர் வாக்கு. அதுதான் அப்படியே வந்து தியான பொருளாக இறைவனால் உணர்த்தப்படுவது. ஐயரே உற்ற இசை அளவினால் நீர் ஆக்கிய கருவினை தாரும். இந்த இசை அளவினால் வந்து இந்த உற்ற இசையாளர்கள்னா பொருந்திய இசை நூலில் விதித்த அளவுப்படி நீர் இயற்றல் செய்யும். என்னன்னா இசை நூல்ல என்ன சொல்லிருக்கோ அதுபடிதான் நீ வந்து வாசிக்கிற இல்லையா. உற்ற இசை அளவினால் நீர் ஆக்கிய அந்த இசையை வந்து வாசிக்கத்தக்காறு இந்த கருவியை நீ வந்து ஆக்கி வைத்திருக்கிற. அதை தாரும் என்று அதை வந்து யாழ வாங்கிறார் ஞானசம்பந்தர். வாங்கி கொண்டு அவனை செய்த பாக்கியத்தின் மெய் வடிவாம் பாலராயா. இந்த உலகம் இந்த அண்டம் செய்த அந்த தவ புண்ணியத்தால வந்து இங்க அவதரித்த பாலராவாயராகிய நமது ஞானசம்பந்த பெருமான்.
பணித்து அருள்கின்றார். இவரை வந்து இவருக்கு ஒரு ஆணையாக இங்க வந்து பணித்து அருள்கிறதுன்னா ஆணை இருக்கார். ஐயா ஐயர் இவ்வளவு சொல்றார். யாழ் இதனை முறிப்ப மதியன். ஏன் போய் வந்து நீங்கள் வந்து யாழை போய் முறிப்பதற்காக ஒரு முனைந்தீர்கள்? இது இசைக்கருவி பெருமானுடைய புகழை வந்து பாடுவதற்கு பெருமானே இவரால் வந்து இசைக்கப்பட்ட அந்த இசையை கேட்பதற்காக அங்க திரு ஆலவாயாக இருக்கட்டும், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சுங்க. திரு ஆலவாயாக இருக்கட்டும், உம் அங்க திருவாரூராக இருக்கட்டும், அவர் திருமண் கொண்டு வந்து வந்து பாட வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு பெருமைக்குரியவர். ஐயர் நேர் யாழ் இதனை முறிக்க மதியன் ஆள் உடையால் உடனே கூட செய்ய சடையார் அளித்த திரு அருளின் பெருமை எல்லாம் தெரிய நம்பாள். ஆளுடையாள்னா அம்பாளோட செம்மையான சிவந்த சடை உடைய பெருமான் அளித்த திருவருளோட பெருமை எல்லாம் தெரிய நம்பால் எய்திய கருவினில் அளவுபடுமோ. பெருமானுடைய புகழையும் நம்பிக்கையோட பெருமையெல்லாம் நான் வந்து இசைத்து பாடுறீங்க. என்னுடைய பாட்டிலேயோ இந்த கருவிலையோ அதெல்லாம் அடங்குமான்னு கேட்கிறாரு. இதுதான் பெரிய விஷயம். இன்னொரு சொல்றாங்க. ஆளுடையால் உடனே கூட பெருமாட்டியோட இருக்கக்கூடிய செய்ய சடையார் சிவந்த சடாமுடைய உடைய பெருமான் அளித்த திரு அருளின் பெருமை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்திய ஒரு உருவமே இல்லாத பெருமான் ஒரு உருவம் என்று ஆண் பெண்ணாக வந்து அன்பியாகவும் தாயாகவும் நமக்கு அளித்து அந்த கருணை இருக்கு இல்லையா, அவருடைய பெருமை எல்லாம் தெரிய உலகோர் அறிய செய்ய நம்பால் நமக்கு வந்து இந்த கருவி கிடைச்சிருக்க. இதால வந்து செய்ய முடியுமா? முடியாது. இக்கருவியில் அளவு கொடுமா, இந்த கருவியில வந்து அளவு கொடுமா இறைவனோட படாது. நீ எதற்காக வந்து தக்கிறீங்கிறாரு. நந்தம் இயல்புக்கு ஏற்ப வையகத்தோர் அறிவுரை. நம்ம இயல்புக்கு தக்கவாறு, எனக்குள்ள ஒரு இயல்பு உங்களுக்குள்ள இயல்புக்கு தக்கவாறு இந்த உலகோரெல்லாம் பயன்பெறும்னா அறிவுரை இக்கருவி அளவையில் ஏற்றல் வழக்கு. இந்த கருவியால நம்ம வந்து இறைவனுடைய பெருமைகளை ஒரு வழக்கமாக உள்ளது. அதை நாம் வந்து செய்ய வேண்டும் ஒழிய இந்த கருவியால் இசைப்பதன் மூலம் முழுமையாக நாம் இறைவனுடைய பெருமையை வந்து சேர்த்து விட முடியாது. அதை அளவுபடாத புகழ் என்று அங்க சொல்லி சொல்றாரு. அடுத்து 452வது பாட்டுல சிந்தையால் அளவுபடாத இசைப்பெருமை செயல் அளவில் எய்துமோ. நம்ம சிந்தைக்கும் அளவுக்கு வந்து எட்டாத அந்த இசை வந்து நம்ம செயல் அளவுல நம்ம வாசிக்கிறதால வந்து எட்டி விடுமான்னு சொல்லி சொல்றாரு. அது அளவுபடாத அழைப்பில் கீதம் பாடினார்னு சொல்றாங்கல்ல. அது போல நீர் இந்த யாழினை கொண்டே இறைவர் திருப்பதியை இசை இதனை எய்த வந்தவாறே பாடி வாசிப்பது. நீ வந்து இந்த யாழை கொண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முழுமையாக உங்கள் திறனை வந்து வெளிப்படுத்தி இசைத்து இசைக்க முடியுமோ அதையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி அவரிடம் கொடுத்துடுறாரு. எதனா கொடுப்ப போய் மன்னர் தந்த யாழினை தொழுது கை கொண்டு பெரும்பானார் தலையில் கொண்டாரு. தலையில எடுத்து நாகசமுத்திர பெருமானார் தொட்டு கொடுத்தோன்னா அதை வாங்கி போட்டி அந்த யாழ் தலையில் வைத்துக் கொள்கிறாருன்னு சொல்லி அந்த இது அந்த மாதர் மடப்புடிங்கிற பாடலை மட்டும் ஒரு 2 பாடலும் வந்து பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும். நம்ம கோதுவாமூர்த்தி எல்லாம் வந்து கச்சேரினா மாதர் மண்டப்படியும் பாடாம இருக்கவே மாட்டான். அங்கே ஒருத்தர் வந்து இந்த வயலின் வச்சு வாசிப்பாரு. அவரால் முயற்சி பண்ணிலாம் வாசிப்பாரு. நமக்குலாம் அந்த இசை அறிவு இல்லாததால எந்த இடத்துல இவர்களால வந்து அதை தொட முடியலன்னு தெரியாது நமக்கு. ஆனா இந்த வயலின் வாசிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல இது வந்து நம்ம அளவுல வந்து படாம தட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். அந்த ஒரு பாடலையும் அந்த திருக்கடை காப்பு மட்டும் திரு தருமபுரம் முதல் பதிகம் 136வது முதல் திருமுறை 136வது திருமுறை. இதற்கு வந்து பண் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, இதுக்கு வந்து யாழ்மூரின்னு யாழ் வந்து முறிக்கிற போறாரு இல்லையா, அதனால யாழ்மூரின்னு அவங்க வழக்கமாக ஒரு மரபு வழியாக ஒரு பெயர் வச்சிருக்காங்க. கமக இசை என்ற குறிப்பு சொல்லியிருக்காங்க இசை வல்லுநர்கள். இது கமக இசைன்னு சொல்றாங்க. அதை வந்து அதோட இல்லாம மேகராக குறிஞ்சின்னு இருக்கு இல்லையா, ஒரு 7 பதிகம், அந்த பதிகத்துல வகைப்படுத்தலான்னு அது ஒரு கருத்து சொல்றாங்க. அடுத்தது அடானா ராகத்தில் இது இயல்பாய் பாடப்பட்டு வருகிறதா. அது மாதர் மடப்புங்கிறத அடானாங்கிற அந்த வடமொழி ராகம் அது அதில் வந்து பாடப்பட்டு வருகிறது என்று ஒரு குறிப்பு வந்து சேர்த்திருக்காங்க இதுல.
இந்த பாடல் அதாவது கச்சேரியில தான் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. திரும்ப திரும்ப இந்த வரிகளை வந்து பாட கேட்க கேட்க வந்து நமக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். இந்த வரலாறு நமக்கு முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கும் இருக்கும். தெரியாதவங்களுக்கும் இயல்பாக வந்து பாடக்கூடிய பாடல்களிலிருந்து முழுமையாக வித்தியாசமாக சிறு சிறு சொற்களாக 2, 2 வார்த்தை உள்ள சொற்களாகவும், 3 வார்த்தை உள்ள சொற்களாகவும் மிகுதியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இது. மாதர் மடப்பிடியும். அ மாதர்னா அழகிய என்று பொருள். மாதர்னா இந்த இடத்துல பெண் கிடையாது. மடப்பிடியும், மட அன்னமும் அன்னதோர்னா பெண் ஞான அம்பிகை வர்றாரு இல்லையா? அதேபோல வராங்கல்ல, அதேபோல மட அன்னம்னா நடக்கக்கூடியது. அம்பிகை வந்து சொல்றாங்க அன்னதோர். நடை, உடை, மலைமகள் துணையென மருத்துவர். அப்படிப்பட்ட நடையை உடைய மலைமகளாகிய அம்பிகையோடு துணை என்று பெருமான் வந்து மகிழ்வர் என்று சொல்லியிருக்கிறார். பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவார். பெருமான் நட்டமாடக்கூடியவர். பூதங்கள்லாம் பக்கத்துல பல்லாயிரம் பூதங்கள் கருவிகள்லாம் இசைக்கவும் அவைகள்லாம் பாடவும் இவர் வந்து நட்டம் ஆடுவார் என்று சொல்லி சொல்றாரு. பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவார். அவர் அவரை பெருமானை வந்து யாரு என்று சொல்லி அடையாளம் காமிக்கிறாங்க அடுத்த வரியில. அவர் படர் சடை, படர்ந்த சடாமுடியை உடையவர், நெடு முடியது, நீண்ட முடியை உடையவர், ஓர் புனலர், கங்கையை தலையை சடாமுடியில சூடியவர். வேதமோடு 7 இசை பாடுவர். வேதத்தை பாடுறாரு இல்லையா பெருமான் இல்லையா? வேதத்தை பாடுறாரு, 7 இசையும் பாடுவார். 6 சுவை 7 இசையோடு 8 திசையானா வேறாய் உடனானும் இடம் வீழி மெழி என்று சொல்லி சொல்லும்போது 7 ஓசையாகவும் அவர் தான் இருக்காரு. அது சுவையாகவும் அவர் தான் இருக்காரு. 7 ஓசையாகவும் அவர் தான் இருக்காரு. அந்த 7 இசையாலையும் வந்து பாடக்கூடிய பெருமான், இசையே வகுத்தவரே பெருமான். ஓங்காரம் தானே வந்து நமக்கு இந்த ஒளியிலிருந்து தானே எல்லாமே வருது எழுத்துக்கள்லாம். அதை 7 இசை பாடுவார்னா, வேதமோடு வேதத்தையும் பாடுவாரு, வேதத்தோடு இல்லாம 7 இசையும் பாடுவார். ஆழ்கடல் வெண்திரை இறைநுரை கரை பொருது விண்மீன் என்றார்களே. இது வந்து ஒரு கடற்கரை பகுதி. அங்கிருந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா, தருமபுரத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் அந்த காரைக்கால்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கடற்கரை மாறி மாறிலாம் இருந்திருக்கும் இல்லையா? இ அ ஆழ்கடல் வெண்திரை இறை இறைன்னா சத்தம் ஒலிக்கக்கூடியது, நுரையாக வரக்கூடியது. கரை பொருதுன்னா கரையில வந்து அலை மோதுது இல்ல, பொருது என்றால் மோதுதல். விண்மீன் என்று அகலேன்னா மிகவும் வந்து விண்மீன் என்று அகலே வெளிப்பட்டு தோன்றக்கூடியது. அந்த பகுதியில எப்படி இருக்குன்னா, அந்த சூழல்ல வந்து கடல்ல வந்து நுரைத்து பொங்கி இந்த அலைகள் வந்து தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அயலே அந்த பக்கத்துல கடற்கழி இருக்கும் இல்லையா? அத சொல்றாரு. "காதவிழ் புன்னை தயங்கு." தயங்கு என்றால் வெளிப்பட்டு என்று பொருள். காதவிழ்னா அந்த புன்னை மலர்கள் வந்து காதுகளை எல்லாம் கொட்டுது. அம் அம் புன்னை பெ பெ பொன் சொரியும்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடியிருப்பாரு. புன்கு பொன் சொரியும்னு கூட பாடியிருப்பாரு. "காதவிழ் புன்னை தயங்கு." தயங்கு என்றால் நல்லாக புரியணும். தயங்கு சோதி சாமவேதா காமனை காய்ந்தவனே மயங்குகின்றேன் வந்து நல்காய் விட. தயங்குகின்ற சொல்லுக்கு வெளிப்படத் தோன்றுதல் என்று சொல்ல. "காதவிழ் புன்னை தயங்கு மலர் சிறை வண்டு." சிறை என்றால் ரெக்கைன்னு பேரு. அந்த மலர்களை எல்லாம் நாடி வரக்கூடிய இறக்கையுடைய வண்டு. அரை வண்டைன்னா ஒலிக்கிறது. அந்த அந்த வண்டுகள் வந்து இந்த சிறக அடிச்சு வரும்பொழுது, அது வந்து எழுப்பக்கூடிய ஒலி அல்லாமல், அந்த சிறகு அடித்துக் கொள்வதால் வந்து ஒலி வெளியாகுது பாருங்க அது. எழில் பொழில் குயில் பயில். எழில் பொழில், எழில் நிறைந்த பொழில். அந்த பூம்பொழில் என்று சொல்றோம். பல்வேறு மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்கக்கூடிய, அதுல வந்து குயில் பயில் தருமபுரம் பதியே என்று சொன்னா, எப்பொழுதுமே அந்த பழங்களை எல்லாம் உண்பதற்காக குயில்கள் எல்லாம் அங்கே வரக்கூடிய அப்படிப்பட்ட தருமபுரம் பதியிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமானை இந்த 4 அடியில இந்த பாடலை அமைச்சிருக்காரு. இத பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அவங்களே வந்து ஓதுவார் மூர்த்திகளே ரொம்ப ஒடிச்சு ஒடிச்சு தான் பாடுவார்கள். மீள மீள தான் பாடுவார்கள். அதுக்கு தக்கவாறு வயலின்ல அவர்கள் வந்து முயற்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடல். இது வந்து இந்த 10 பாடல்களையும் இப்படியே தான் பாடியிருக்காரு. அது வந்து நமக்கு ரொம்ப உள்ள நுணுகி பார்த்தால் அதோட பெருமைகள்லாம் தெரியும். இதுல ஒரு கடைசி பாடல் வந்து அது மட்டும் பார்த்துருவோம். "பொன்னெடு நல் மணி மாளிகை சூழ் விழவம் மலி பொருவ புனல் திருவு அமர் புகழி." அதாவது தான் பிறந்த புகழியை வந்து ஞானசம்பந்த பெருமான் 2 வரி ஒரு முதல் வரியில சொல்றாரு.
பொன்னெடு நல்மணி மாளிகள், மணிகள் பதிக்கப்பட்ட பொன் போன்ற நிறமுடைய மாளிகைகள்லாம் சூழ விழவமொழின்னா விழா அறாத, விழா அரா வீழி மிளையானினா இணைகெடுமே. விழா அரா வீழி மிளையானின இணைகெடுமே. அதே போல இங்க புகழில இந்த சீர்காழி பகுதியில விழவம் மலி என்று சொன்னால் எப்பொழுதுமே விழாக்கள் அன்றாட பூஜை, நாள் விழாக்கள், வார விழா, பருவ விழா, மாத விழா, ஆண்டு விழா என்று தொடர்ந்து விழாக்கள் சிவாலயத்திலே நடந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்படி நிறைந்த பதிவு. பொருவு புனல் திரு திரு அமர் புகழி. பொருவு புனல்னா நீர் அழைத்து மோதக்கூடிய திரு அனைத்து செல்வங்களையும் உடைய புகழி என்று சொல்லி தன்னுடைய புகழி என்ற சீர்காழிக்கு ஒரு பெயராகி அது சொல்லு என்று உலகில் தன் தன்னோடு நேரில் பிற பதிகிறார். நேர் பிறையில் பதி. அந்த புகழி இருக்கிற சீர்காழி அதற்கு இணையான பதி எங்கேயுமே உலகத்திலே கிடையாது. ஞானசம்பந்தர் ஒரு அபிமானம். அங்கே அவதரித்த ஒரு தலம், அங்க இருக்கக்கூடிய பெருமானம் இருக்கார் இல்லையா, பிரம்மபுரத்து ஈசனும் அந்த அம்பிகையும் இருக்காங்க இல்லையா, தன்னோடு நேர் பிறையில் பதி ஞானசம்பந்தனது செந்தமிழ் தடம் கடல் ஞானசம்பந்தனாயர் பாடக்கூடிய செந்தமிழ் தடம் கடல் தருமபுரம் பதியை. செந்தமிழால இந்த அகன்று இருக்கக்கூடிய இந்த தருமபுரம் என்ற ஊரை பின்னடுவார் சடையில் பிறையும் அறையும் உடை அவன் பிணை துணை கழல்கள். அங்கே பெருமானை அப்புறம் சொல்றாரு. தருமபுரம்னு சொல்றீங்க, திருத்தலன்னு சொல்றீங்க, பதினு சொல்றீங்க, அங்க யார் வீட்டு இருக்கா? பின்னெடு வார்சடை. பின்னால நீண்ட வார்சடை. வார்சடைனா நீண்ட சடை என்று பெரு. சடையில் பிறை வச்சிருக்கிறாரு, பாம்பு வச்சிருக்காரு, அதையெல்லாம் உடைத அந்த பெருமான். அவன் பிணை துணை கழல்கள். அந்த பிணைந்த இருக்க கழல்கள் திருவடிகள் இருக்க அந்த கழல்கள் பேணுதல் குடியார் யார் போட்டி பரவுகிறார்கள். இன்னெடு நன்னுலகு எய்துவர். நீண்ட இந்த இனிமையான, என்றால் இனிமையான, நெடிய, எப்பொழுதுமே நிலைத்து இருக்கக்கூடிய நீள் உலகாகிய சிவலோகத்தை எய்துவர்னு பொருள். எய்திய போகமும் உருவார்கள். அந்த சிவலோகத்தில் சேர்ந்தது மட்டுமல்லாமல் நிரந்தரமாக இன்பமே வடிவாக இருக்கக்கூடிய, இன்பமே இயல்பினராக இருக்கக்கூடிய ஒளிமயமான அந்த சிவபெருமானோடு இயைந்து அந்த பேரின்பத்தில் எப்பொழுதுமே திளைத்து இருப்பார் என்று சொல்லுவாரு. அவர்களுக்கு இடர் பிணி துயர் அணையுள்ளரே. இதற்கு மேல இந்த 10 பாடல்கள் ஞானசம்பந்த பெருமானால் பாடியிருக்கிறார்கள். பாட வல்லவர்கள், பொருள் தெரிந்து பாட வல்லவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று சொல்லி இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். நம்ம அடுத்தது திருநள்ளாறு திருப்பதிகம். அடுத்து திருநள்ளாறு போறாரு. இது பின்னால இது நெருப்பில் தீயிலிட்டு உலகோருக்கான தீயிலிட்டு எரியாத பதியம். அந்த திருப்பதிகத்தை நாம் இப்பொழுது ஒரு முறை பார்த்துட்டு பின்னாலையும் பார்ப்போம். இப்போ அடுத்த வகுப்புல ஏன்னா ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்திய திருப்பதியம். இந்த அற்புதத்தை நிகழ்த்தி அங்க உலகோர் அறிய அரசவையிலே நெருப்புல போடும் பொழுது அது எரியாமல் நின்றதற்காக மீளவும் அது நல்லாற்று இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகன் மீளவும் சோழ நாட்டுக்கு திரும்பிய பிறகு திருநள்ளாத்துக்கு இந்த திருநள்ளாற்று திருத்தலத்தையும் மதுரை அந்த ஆலவாய் திருத்தலத்தையும் இணைத்து ஒரு திருப்பதியும் ஞானசம்பந்த பெருமான் அருள் இருக்காரு. சாதாரண செய்தி இல்லை இந்த அற்புத நிகழ்வுகள்லாம் என்று சொல்லி இந்த உள்ளே வரும்பொழுது நான் 8 மணியிலிருந்து முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்துக்கு 20 நிமிடம் உள்ளே வர முடியல. அது உள்ள விட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல இந்த நெட்டு. அப்புறம் அவர் சொன்னபடி இந்த கைபேசியை முற்றிலுமாக அணைத்து விட்டு மீள வந்த உடனே தான் உள்ளே வர முடிந்தது. இது போல டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, அது நான் தனியாக நாம் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி, இது போல அது இறைவனுடைய திருவுருள் அப்படி நிகழ்த்தியது என்று அப்படி நினைத்துக் கொள்வோம் என்று சொல்லி சோமல் சேகர் ஐயா நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா நடராஜன் ஐயா இருக்குங்க ஐயா. நிறுத்தியாச்சு, அவ்வளவுதான். சரிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு உரையாற்றி வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவ நெறி செம்மல் சிவ திரு க சேகர் ஐயா அவர்கள்.
அவருடைய பொற்பாதங்களையும், நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக, இன்றைய நிகழ்ச்சியிலே ஐயா அவர்கள் உரையாற்றிய இந்த செய்திகளிலே ஏதாவது நீங்கள் பகிர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், ஐயாவிடம் பேசலாம். பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா வந்திருக்கிறீங்க. ஐயா நீங்க பேசுறது, நீங்க தூரம் நின்னு பேசுறது, ஐயா நீங்க சொல்றதே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு முறை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாருங்க. ஆமா. பாண்டிச்சேரியிலிருந்து இருக்காருங்க ஐயா. அவரும் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். தெரியும், ஐயா என்ன தெரியும். பேச சரி, ஐயா பேசலாம். வணக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அ மாதர் மட பிடியும் மட அன்னம் அன்னதோர் அந்த பாடல் நல்லா அருமையா இருக்குங்க. அது 3 தடவ நடை, உடை, மலை, மகள் என அது பாடுனா ரொம்ப அற்புதமா இருக்கும். அது ஓதுவார்கள்லாம் ரொம்ப அற்புதமா பாடுவாங்க அது. அத ஒரே வரிய திருப்பி, திருப்பி, திருப்பி பாடுறாங்க. நமக்கு நல்ல மனசு பதியிற மாரி. நம்மால அது மாரி பாட முடியலைங்கய்யா. படிக்கிற மாரி நம்ம பாடிக்கிறோம். அது ஆனா அது சுவைத்து பாடுனா, அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ரொம்ப ஆமா. அந்த கஷ்டப்பட்டு பாடல் உள்ள வந்து நீங்க நுழைஞ்சிருக்கீங்க. சைவ இது சைவ எல்லா சமயத்துல ஓதுவாங்குருதிகளும் பொதுவா அத வந்து விடவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நானு அந்த பாடலை ரொம்ப விரும்பி கேட்பேன் ஐயா. அது இந்த ஃபோன்லயே வந்து அது அந்த பாடல மறுபடியும், மறுபடியும் போட்டு, போட்டு கேட்பேன். நல்லா அது எத்தன தடவ கேட்டாலும் இனிமையா இருக்குங்க ஐயா. இல்ல அதுவும் ஓதுவாங்குருதிகளும் அந்த இசை கலைஞர்கள்லாம் அதுல ஒன்றிடுவாங்க பாடும்பொழுது. நமக்கு நல்லா தெரியும். மற்ற பாடல்கள் பாடுறத விட, இந்த பாடல்ல பாடும்போது அவங்களே வந்து ஒன்றிடுவாங்க அதுல. கண்டிப்பா நல்லா யா அருமையா இருக்குது. நான் திருப்பி, திருப்பி அத போட்டு, போட்டு கேட்பேன் ஐயா. அது ஒரு நிச்சயம், பாட்டு. நிச்சயம் அது சாமி. மாதர் பிறை எந்த நிகழ்ச்சி கன்னியானை ஆமா. மலையான் மகளோட ஐயா அந்த பாடலும் நல்லா இருக்குங்க. அது 2 பாட்டும் எனக்கு ரொம்ப விரும்பி கேட்பேன்யா. நன்றிய்யா, நன்றிய்யா. நன்றி சாமி. இதுல என்னன்னா, எந்த ஓதுவார் நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த ஒரு மேடையாக இருந்தாலும், எப்படியாவது இந்த ஒரு பாட்டு இணைக்காம இருக்கவே மாட்டாங்க. அவன் நிச்சயம் அங்க மிருதங்கம் இருக்கும். என்னங்க நீங்க எந்த மேடை எடுத்தாலும் இந்த பாட்டு ஏன் எடுக்குறீங்கன்னா, ஜனங்க அத வந்து நிச்சயம் அத கேட்பாங்க. அது 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 எல்லாம் இன்னொருத்தர் சொன்னாரு. தூங்காம இருக்கிறதுக்கு இந்த பாட்ட நாங்க எடுப்போம். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, அத எடுத்த உடனே ஒரு ஒரு விதமான ஏன்னா யாழுக்கு கட்டுப்படாத ஒரு விஷயத்த நாங்க பாடும்பொழுது, அது உண்மையிலேயே அது ஒரு புத்துணர்வ கொண்டாந்துருமா சபையில. அந்த நடை உடை நடை உடைன்னு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது ஒரு திருப்பி திருப்பி பாடும்போது நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா. அது உண்மைதாங்க ஐயா. நீங்க சொன்ன மாரி திருப்பி திருப்பி அந்த பாடல எல்லா மேடைகள்லயும் திருப்பி ஓதுவார்கள் எல்லாருமே அத வந்து ஒரு கச்சேரின்னு சொன்னா ஒரு நம்ம ஒரு நிகழ்வு, அதாவது சைவ கச்சேரி, அதாவது சைவத்தில நம்ம நிகழ்த்தப்படுற நிகழ்வுன்னு சொன்னா அந்த பாடல் நிச்சயம் இடம் பிடிக்கும். நன்றி, நன்றி, நன்றி. அற்புதம். இன்னைக்கு வந்து அந்த யாழ்ப்பாணர், திரு நீலகண்ட யாழ்ப்பாணருடைய யாழ் பற்றியும், அ அந்த யாழ்ப்பாணர் வந்து எப்படி பணிந்தார்ன்னு சொன்னாரு பாருங்க. நம்ம எல்லாம் வந்து ஒரு புகழுக்கு, "பெருமானே நல்லா விபூதியுமா நீங்க சிவபெருமான் மாரி காட்சி குடுக்குறேன்னு" சொன்ன உடனே நமக்கு உச்சத்துல ஏறி போயிடுது. ஐஸ் வச்சுட்டாங்களான்ற ஒரு 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 ஆள ஆயிடுறோம். உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், என்ன நம்மள பார்த்து சுவாமின்னு சொல்றாங்க, அப்புறம் பெருமானேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், "ஆரூர் பெருமானே வந்த மாரி இருக்குங்கன்னு" சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுது நம்மளுக்கு, "இது என்னடா வம்பா போச்சு. ஐயா நான் எங்கேயோ குப்பை அள்ளுற வண்டியில இருக்கிற மாரி இருக்கிறேங்க ஐயா. என்ன போய் நீங்க இப்படி சொல்றீங்களே" அப்படின்னு நம்ம கேட்கலாம். இருந்தாலும் சொல்லும்போது நமக்கு உள்ள ஒரு மாரி ஒரு இது. அந்த மாரி புகழ்ச்சிக்கு ஆட்படாம இருந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன சொன்னாரு பார்த்தீங்களா? அ அதாவது திருஞான சம்பந்தர் பாடுறதுனால தான் அ இந்த யாழுக்கு பெருமையா? இல்ல இந்த யாழ் வாசிக்கிறதுனால தான் திருஞான சம்பந்தர் பாட்டுக்கு பெருமையான்னும்போது, அந்த நெடுஞ்சான் கிடையாக விழுந்து திருவருள் கருணையினால தான் நான் வந்தேன்னு ஐயா இன்னைக்கு விளக்குனாங்க. அது எப்படி விளக்குனாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அற்புதமா அத சொன்னாங்க. இந்த யாழ் அதாவது இந்த இந்த யாழுக்கு அடங்காத ஒரு பாடல பாடி, இந்த என்னுடைய புகழ பாடிக்கிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில, நீங்க உங்கள நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டதும், அவர் இந்த பாடல பாடுனதுக்குண்டான வரலாற்றையும் சொல்லி, இந்த நிகழ்ச்சிய சிறப்பு படுத்தியிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் வந்து இந்த ஒரு சொல்லில் நம்ம உயர்த்தி பேசினாலே, இந்த மேடையில அவர்களே, இவர்களே, வந்தவர்களே, போனவர்களேன்னு அரசியல்வாதிகள் சொல்ற மாரி ஒரு பக்கம் வாழ்த்தி சொல்லிட்டு, ஒண்ணுமில்லாத விஷயத்த திருப்பி திருப்பி நம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல. அந்த மாரி நம்ம ஏன் நம்மள நாமளே புகழ்ந்துக்குவானே, அப்படி புகழ்ந்துக்காம இறைவன மட்டும் புகழுவோன்ற மாரி எவ்வளோ அழகா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து நெடுஞ்சான் கிடையா விழுந்து, ஐயா இந்த பாடல்களால உங்களுடைய பாடலால தான் இந்த யாழ் வந்து சிறந்ததுன்றத நீங்க நிரூபிக்கணுன்றதுக்காக சொல்லி, அதுக்காகவே இந்த யாழுக்கு கட்டுப்படாத, அடங்காத, வாசிக்க முடியாத ஒரு பண்ணுல இந்த யாழ்மூரி பண் அப்படின்ற பண்ண பாடி சாமி வந்ததாகவும், இங்க ஐயா நிகழ்த்திய உரையில என்ன விஷயம்னா, பணிவு.
பணிவு. ஞானசம்பந்தர்கிட்ட அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த பணிந்த ஒரு பணிவை இங்க நிகழ்ச்சியினுடைய ஹைலைட் பாயிண்ட். இன்னையோட நிகழ்ச்சியினுடைய ஹைலைட் பாயிண்ட்டே அதுதான். என்ன விட பணிவு. அந்த பணிவு நம்மகிட்ட வரணும். எப்படிதான் நம்ம சேவை செஞ்சாலும், அது யார் வாழ்த்துனாலும் அதுல நம்ம வந்து அதுக்கு மயங்கக்கூடாது. அது இறைவனை தான் நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு போய் விட்டுறணும். இறைவனை தான் வாழ்த்துறாங்க. என்ன சொன்னாலும் சரிங்க. பெருமானேன்னு சொன்னாலும் சரி, அப்புறம் வந்து உங்கள மாரி யாருமே இல்லன்னு சொன்னாலும் சரி, உங்கள மாரி தொண்டு செய்யறதுக்கு இல்லன்னு சொன்னாலும் சரி, எது செஞ்சாலும் என்னால இல்ல சாமி, இறைவன் நடத்துறாரு அப்படின்ற சொல்ற அளவுக்கு நம்ம வந்து பெரும் பக்குவத்துக்கு ஆளாகணும். திரு நீலகண்ட நன்றி. யாழ்ப்பாணர் கண்டிப்பா. நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். நன்றிங்க. மிக்க நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்ல? சாமி வாங்க பணசாரி ஐயா வாங்க. மன்னிக்கணும், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா கடை சாத்திட்டு வந்தேன். கடைசியில வாங்க, தான் ஐயா வாங்க. பேச்ச கேட்டேன். வாங்க. பேசுங்க ஐயா கிட்ட பேசுங்க. சிறப்பா இருந்தது ஐயா. யாழ்ப்பாணரை பத்தி சொன்னீங்க. நம்ம உண்மையிலே பணிவு என்பது எப்படி இருக்கணும்னு அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களே சொல்லிட்டாங்க, உன்னாலலாம் எல்லாமே நடக்குது, நீ இல்லைன்னா திருஞான சம்பந்தரே இல்லை, அவருடைய பாட்டுக்கே மதிப்பு இல்லைன்னு சொல்ல தற்பெருமை கொள்ளாது அருமையா அவர் என்ன பண்ணாரு, இல்ல நேரா போய் தன் குரு கிட்ட போய் வீந்துட்டாரு. சாமி, எனக்கு எது நீங்க தான் காப்பாத்தணும், எங்க ஊர் மக்களுக்கு நீங்க தான் அறிவுரை சொல்லணும்னு நெடுஞ்சான் கிடக்கா வீந்தார். சொன்னீங்க, அருமையான கருத்தையா. நல்ல அதுக்கேத்த மாதிரி திருஞான சம்பந்தம் எதுவும் சொல்லல, நீ மழை கச்சேரியில உட்காரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாழ்மொழி பொண்ணு அருமையா பாடியிருப்பேன். வாய்ப்பு கொடுத்தா பாடுவையா. பாடலாம். பாடத்துக்கு முன்னாடி ஓதுவாரம் வந்திருக்காரு. கார்த்திகேயன் ஓதுவாரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. நீங்களும் வந்திருக்கிறீங்க. நிச்சயம் பாடலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நானு. இனி இந்த யாழே வேண்டாம் முடிவு பண்ணறான் ஐயா சொன்னாங்க. இனி இந்த யாழே வேண்டாம், இப்படி ஒரு பழி சொல்லு, இப்படி ஒரு சொல்லு வந்து உலகத்தார் புகழ்ந்தாங்கன்னா இனி யாழ் நாம் வாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுத்ததாகவும் ஐயா சொன்னாங்க. இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு அடியார் பண்பு, இப்படி ஒரு நிச்சயங்க. யாரால் நம்ம வளர்ந்தோம், யார் நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க, யார் ஞானாசிரியரா இருக்கிறாங்க, யார் நம்மளுக்கு வழிகாட்டுறாங்கன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியணும். அப்படி தெளிஞ்சு நம்ம பணிஞ்சு யாரால நம்ம வந்தோம், இந்த நிலைமைக்கு நம்ம ஆளா இருக்கிறோம்னா, இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா மிகப்பெரிய பணிவு வருங்க. யாரையும் புறந்தள்ள மாட்டோம். சரிங்களா? அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகிற அத்தனை உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி, இந்த அந்த அற்புதமான யாழ்மூரி பண்ணில் அமைந்திருக்கக்கூடிய நடை உடை அந்த பாடல் அந்த ஐயா பனசையா நீங்க ஆரம்பிங்க. தம்பி கார்த்திகேயன் வந்திருக்கிறாப்புல. முடிஞ்சா நம்ம அந்த நீங்களும் பாடி காமிங்க, ஐயா தம்பியும் பாடி காமிக்கிட்டோம். சாமி சிவாய நம்ம சாமி. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி. சத்தமா பாடி காமிக்கணுங்க ஐயா. நீங்க மைக்கு பக்கத்துல வச்சுங்க. ஏகம்பத்துரு எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். மாதர் மட பிடியும் மட அன்னமுமன்னதோ, மாதர் மட பிடியும் மட அன்னமுமன்னதோர், நடை உடை மலை மகள், 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 துணையன மகிழ்வ பூத இனப்படை நின்று இசை பாடவுமாடுவர், இசை பாடவுமாடுவர், அவர் பட சடை நெடு, அவர் பட சடை நெடு, அவர் பட சடை நெடு, அவர் பட சடை நெடு, அவர் பட சடை நெடு,
அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு முடியதோர் புனல வேதமோடேழிசை பாடுவர் ஆழ்கடல் வெள்ளிரை இறை நூரை கரை பொருது 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 இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இம்மிய நின்றயலே தாதவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் கோயில் 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 பயில் தர்மபுரம் பதியே தர்மபுரம் பதியே. சிவாய நம்ம திருச்சிட்டோம் ஐயா. நிறைய கச்சேரிய ஒன்று கவனிச்சு உள்வாங்கியிருக்கீங்க. நிறைய ஓதுவாரத்து பாடுறத நல்லா மனம் ஒன்றி கவனித்து ஒரு ஈர்ப்போடு உள்வாங்கியிருக்கீங்க. அதை அப்படியே கிட்டத்தட்ட நன்றாக வெளிப்படுத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நிகழ்ச்சி சிறப்புங்க ஐயா, சிறப்பு. பனசையா பாடினது சிறப்பு. ஐயா, ஒரு இளம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய தம்பி ஓதுவார் வந்திருக்கிறார். அவரையும் அந்த பண்ணல ஒரு முறை பாட வச்சிருவோம் ஐயா. கல்லூரி இளம் வயசு ஐயா, ரொம்ப இளம் வயசு. நம்ம கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கிறாரு. பன்னிசை மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவரை வச்சு புதன்கிழமை பன்னிசை பயில்வோம் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அவரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. அவரும் அந்த யாழ்முறி பண்ண உங்க முன்னாடி இசைச்சு கொடுப்பாரு. ஏன்னா நீங்களும் அவரையும் நீங்க வாழ்த்தணும். சிவபெருமானை வாங்க. கார்த்திகேயன் வாங்க. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மாதர் மடபிடியும் மாதர் மடபிடியும் மாதர் மடபிடியும் மாதர் மடபிடியும் மட அன்னமும் அன்னதோ ஓர் மாதர் மடபிடியும் மாதர் மடபிடியும் மட அன்னமும் அன்னமதோ நடையே உடை மலை மகள் நடை உடை நடை உடை மழை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் அண்ண நடை உடை மலை மகள் துணை என்ன மகிழ்வ மாதர் மட பிடியும் மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னமதோர் அன்னமும் அன்னமதோர் நடை உடை மழை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மகள் துணை என்ன மகிழ்வ பூத இனப்படை நின்று பூத இனப்படை நின்று பூத இனப்படை நின்றிசை பாடவும் ஆடுவர் ஆடுவர் அவர்
அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடும் அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு மூடிய தோர் புனலர் வேதமோடு ஏழிசைப்பா வேதமோடு ஏழிசைப்பா வேதமோடு ஏழிசைப்பா ஆடுவர் கடல் வெண்டிரை வேதமோடு ஏழிசை பாடுவா கடல் வெண்டிரை இறை நூறை கரை ஒரு இறை கரை இறை கரை இறை நூறை கரை பொருது 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 விம்மி நின்றையலே தாதவில் புன்னை தயங்கு தாதவில் புன்னை தயங்கு தாதவில் புன்னை தயங்கு தாதவில் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை மலர்ச்சிறை வண்டரை எழில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் போலில் கோயில் பயில் எழி போல கோயில் பல் எழி போல கோயில் பல் தருமபுர பதியே தருமபுர பதியே எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் கோயில் தருமபுர பதியே தருமபுர பதியே தருமபுர பதியே 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 பதியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவா, நான் முன்னாடி இந்த பனசை ஹரி என்ற அன்பர் அவர் பாடினபடிதான் நான் பல ஓதுவார்கள் பாடி கேட்டிருக்கோம். நாங்களே கச்சேரி ஏற்பாடு செய்வது, அப்புறம் கேட்பது, பல இடங்கள்ல பேசிக்கும்போது இது தம்பி இப்ப பாடியது ஒரு புதிய முறைமையாக இருக்கிறது. இதுல என்னன்னா, இந்த திருப்பதிகம் யாழ்ல அடங்கலைங்கிறதால எந்த பண்ணலையும் அடங்காது என்ற ஒரு காரணத்தாலேயே என்னமோ இதற்கு பண்ணே குறிக்கப்படவில்லை. யாழ் ஊரி என்று சொல்லி இதற்கு ஒரு அடையாளம் காட்டினார்கள். அது ஒரு பண் என்றும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு புது வகையான ஒரு பாடல். இதுல என்ன கமக இசை என்று ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இந்த இசை நூல்கள்ல இதற்கு உள்ள இசை கமக இசை என்று சொல்லியிருக்காங்க. அது நமக்கு இசை அறிவு இல்லை நமக்கு, அதனால நமக்கு தெரியாது. இதே இன்னொரு குறிப்பு என்னன்னா, மேகராக குறிஞ்சி என்ற அந்த ஒரு பண் இருக்கு இல்லையா, இந்த புலனை இந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் வந்தி என்று திருவையாறுல வரும். அதே போல அந்த பதியத்திலே அதிலே கட்டளை பேதம்லாம் இருக்கு. இப்ப திருப்பரியலூர்ல பாடுறீங்கன்னா மேகராக குறிஞ்சிக்கும் அதுக்கும் இந்த கட்டளை பேதங்கள்லாம் இருக்கு. அந்த வகையில பாடலாம் அப்படின்னு ஒரு குறிப்பும், அப்புறம் அட்ரானா ராகத்தில் இது பொதுவாக பாடப்பட்டு வருகிறது என்று, பாடப்பட்டு வரக்கூடிய ராகம் அட்ரானா என்று சொல்லி அந்த வடமொழியில அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ராகம் என்று சொல்றாரு. அப்போ இவர் பாடியது போல நான் கேள்விப்பட்டதில்லை. இது ஒரு புதுமையாக மிகவும் நன்றாகத்தான் இருக்கு. வாழ்த்துக்கள் தொடரட்டும். சிவாயனம். நன்றி ஐயா, மிக்க நன்றிங்க. சிவாயனமே கல்லூரிக்கு 2ஆம் ஆண்டு சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய சேனல்ல நம்முடைய சேனல்ல புதன்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு
அன்பர்களுக்கு இலவசமாக பன்னிசை பயிற்சி கொடுத்துட்டு வராருங்க ஐயா. அவரு ஆமா ஆர்வமா பாடிட்டு வராரு, எல்லாரையும் பாட வைக்கிறாரு. பனசை ஐயாவும் இதுல இணைஞ்சு பணியாற்றி வராங்க. குமார் ஐயா மற்றவங்க எல்லாம் எல்லாரும் இந்த பாடக்கூடிய அடியார்கள் எல்லாருமே வந்து இதுல வந்து பங்கெடுத்து வராங்க. நம்ம நிகழ்ச்சியில ஒரு குறையும் இல்லைங்க ஐயா. அறிவுக்கு அறிவார்ந்த நம்ம அறிவு, அன்பு இது 2மே குறையில்லாம அன்பு நெறி, அறிவு நெறி இது 2ம் ஒரு சேர நடந்து போயிட்டு இருக்கு சாமி. நிகழ்ச்சிக்கு உங்களுடைய நிகழ்ச்சி வந்து YouTubeல சோம்பேறித்தனம் காரணமாக நான் வந்து இன்னும் போடாம வச்சிருக்கேன். கடந்த 2 நிகழ்வுகளும் வந்து இன்னும் போடாம வச்சிருக்கிறேன் ஐயா. யூடியூப்ல என்ன வருது? நீங்க காலைல சொன்னீங்களா அந்த 360 அதானே? ஆமாங்க. ஐயா @SSV 360 அந்த சேனல் ஐயா. ஆமா. அதுல நீங்க போனீங்கன்னா 8ஆம் தேதியோட நிக்குதுங்க ஐயா. ஆகஸ்ட் 8ஆம் தேதியோட நிகழ்ச்சி நிக்குதுங்க. 15ஆம் தேதி நிகழ்ச்சி ஒளிபரப்புல, 22ஆம் தேதி நிகழ்ச்சியும் ஒளிபரப்புல, அதோட இன்னைக்கு 5ஆம் தேதிங்க ஐயா. 2 வார நிகழ்ச்சி இப்போ அடியேன் உடனே அந்த இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் இந்த சேனல் லிஸ்ட்ல, பிளே லிஸ்ட்ல அதுக்கு தனியாவே ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கிறேன். அந்த ஃபோல்டர்ல நீங்க போய் அந்த இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள்னு தலைப்பு போட்டீங்கன்னா, அது மொத்த வீடியோ வந்துரும். எப்படி நீங்க உங்க சேனல் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, கந்தபுராணம்னா கந்தபுராணம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிற மாரி, அடியேனும் இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள்ன்ற தலைப்புல போட்டு வச்சிருக்கிறேன். அதுல நீங்க போனீங்கன்னா, நீங்க பேசுனது ஆரம்பத்துல இருந்து நிகழ்வுடைய மொத்தத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த வகையில மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் வந்து பண்ணோடு பாடிய பனசை அரியாவிற்கும், தம்பி கார்த்திகேயன் தம்பி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயம் பெரிய பெரிய மேடைகள்லாம் தம்பி வந்து வரணும். வருங்காலங்கள்ல வந்து இந்த பண்ண வந்து அவர் இசைச்சு இந்த கமகம் ஐயா சொன்ன மாரி கமகங்கள் வந்து நெறைய இருக்குது. தம்பி இசைக்கிறத நம்ம பார்த்தா நம்ம இசை அது அறிவு நமக்கு கிடையாது. ஆனா இப்ப என்னன்னா, இந்த ஓதுவார்கள் வந்து பாடுறத வந்து கூர்ந்து கவனிக்கிறது. இப்ப ஆ, மந்திரமாவது நீர்னா நமக்கு பண்ணு என்னன்னு தெரியும் பார்த்தீங்களா? ஆ, அப்ப காதலாகிட்ட சிந்தி இதெல்லாம் நம்ம மனசுலயே வந்து பதிந்தது. அதேபோல வேயிறு தோழி பங்கன் அப்படிதான் நம்ம வந்து பதிய வச்சிருக்கோம். அடுத்தது என்னன்னா, வேற துணையா சைவம் டாட் ஆர்க் அது அன்பர்கள் எல்லோருமே வச்சுக்கணும். அதாவது நேரடியாக வந்து ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்வது மிகுந்த உயர்ந்த நிலையை தரும். அதையும் வந்து தகுதிப்படுத்துவதற்கு அடிப்படை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னன்னா 3, 4 ஓதுவார்கள் ஒவ்வொரு திருப்பதியத்தையும் வந்து பாடியிருக்காங்க. அங்கே வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோல அங்க வானொலி தொடர்ந்து நடக்குது. யாராவது ஒருத்தர் இது புராணத்தை பத்தியோ, இல்ல திருமுறைகளை பற்றியோ, சாஸ்திரங்களை பத்தியோ யாராவது ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் அதை உரையாற்றிருக்காங்க. அதுலயே சைவம் டாட் ஆர்க்லயே வந்து வானொலியும் இருக்கு. அது வந்து சேவையாக ஒரு நம்ம அன்பர் ஒருத்தர் சேவையாகவே வந்து எந்த பயனும் எதிர்நோக்காம பெரிய அளவுல செலவு பண்ணி அமைத்திருக்கிறார். அது வந்து வ புத்தகத்தையே எடுத்துட்டு போகணும். அந்த கையில இருந்ததுன்னா, பேசிலேயே 12 திருமுறையும் அப்படியே வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த பாட்ட எடுக்கிறதுக்கு வகை செஞ்சிருக்காரு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாமே மாத்திருக்காங்க. அதிலேயே இப்ப அந்த பாடல் இந்த மாதர் பாடல் புள்ளி எடுக்கணும்னா, மேல முதல் வரியில வச்சா 2 புள்ளி வரும் இல்லையா? அப்படியே நீட்டா எடுத்தோம்னா, உடனே காப்பின்னு வரும். காப்பி பண்ணி நம்ம வெளியில எடுத்து கொண்டு வந்து WhatsAppலயோ எதுலயோ போஸ்ட் பண்ணலாம். அந்த வசதி இருக்கு. நம்ம அன்பர்கள் தயவு செய்து அந்த சைவம் டாட் ஆர்க் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கையில வச்சீங்கன்னா, அவ்வளவு திருமுறையும் கையில இருப்பதாக அர்த்தம். பண்ணோட அந்த இசையும் கேட்கலாம். நேரடி பயிற்சிங்கிறது மிகவும் உயர்வானது. அதையும் வந்து அன்பர்கள் தொடருமாறு இயன்றவர்கள், இயலாதவர்கள் அதை செய்யும். சிவாய நம. சரிங்க. நற்றுணையாவது நமச்சிவாய. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா? சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்த்து. குமார் ஐயா, சாமி சாமி வாழ்த்து சிவானந்தம் சொல்லுங்க. ஐயா. வாழ்த்து சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வழநக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை
விளையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை எழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே வையம் நீடுக மாமலை முன்னுக மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலைத்து ஓங்குக தெய்வவெண் திருநீரு சிறக்கவே ஆரூர் அமர்ந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி நால்வரு பொற்றால் எம் உயிர் துணையே தெய்வச் சேக்கிழார் பெருமானார் மலரடி கமலங்கள் போற்றி போற்றி அரஹர நம பார்வதியேவதே அரஹர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். நன்றி பெருமானே. நன்றி 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 நன்றி. திருச்சிற்றம்பலம். அற்புதங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வியாழக்கிழமை, வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணி வாக்கில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.